லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவங்க என்னமோ உன்ன குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. நீ வாமா நாம போலாம். மாணிக்கம், வித்யாவை யாரும் ஒதுக்கி வைக்கலடா. அவசரப்பட்டு நீயே எந்த முடிவு எடுக்காத. இங்க பாரா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணுங்க வாழ முடியுமா? இனிமே இவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வீட்டை விட்டு வெளியில போ. வேதா என்ன வார்த்தை பேசுற? டேய், கேட்டுச்சா? உன் பொண்டாட்டியே சொல்லிட்டா, கடைசியில இதான் நடக்கும். என் பொண்ண கடைசியில நடு தெருவுல தான் நிறுத்துவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா என்ன பழி வாங்க உன் பொண்டாட்டிக்கு இதை விட வேற நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. வேதா, வித்யா நமக்காக எவ்வளவோ என்னென்னமோ பண்ணியிருக்கா. அவளை போய் வீட்டை விட்டு போக சொல்றியே, இது உனக்கே நியாயமாப்படுதா? எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிடலாம். இதுல நம்மளோட பையனோட வாழ்க்கையும் இருக்கு. அவசரப்படாத வேதா. நடக்கிறது எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இதுக்கப்புறம் பேசி சரி பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? இனிமே இவளும் நானும் இந்த வீட்ல ஒன்னா வாழ முடியுமா? வேண்டாம் வேண்டாம், இத நாம இதோட முடிச்சுக்கலாம். சஞ்சய், உனக்கு அம்மா வேணும்னா நான் சொல்றத கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா நில்லு. அம்மா, எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம். அம்மா, வித்யா என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் எனக்காக அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்கம்மா. எனக்காக யாரும் யார்கிட்டயும் கையேந்து நிக்க வேணாம். இது வரைக்கும் நான் என் அப்பா சொல்லி எதையுமே செஞ்சதில்ல. இந்த இடத்துல எங்க அப்பா எடுக்கிற முடிவுதான் என் முடிவு. நீ என்ன என் பொண்ணை வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு உன் பையன் வேண்டாம். உன் பையனுக்கு என் பொண்ணுக்கும் இனி எந்த உறவும் இல்ல. இந்த இடத்திலேயே உன் குடும்பத்தை என் பொண்ணு மொத்தமா தலை முழுகிறா. குடும்பத்தில இருந்து யாராவது என் பொண்ணை தேடி வந்தா நான் நிஜமாவே கொலைகாரனா மாறிடுவேன். அம்மா, அப்பா அங்க பாருங்க. வேணா வேதா, அப்படி பண்ணாத வேதா. அம்மா வேணாமா, அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, ஏமா அப்படி பண்றீங்க? வேதா, சொன்ன கேளு. வேண்டாம் அம்மா, சொன்ன கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. ஏன் இப்படி பண்ற வேதா? இப்ப என் பையனும் உன் பொண்ண தலை முழுகிட்டான். இனிமே அந்த உறவு சொல்லிக்கிட்டு நீயோ உன் பொண்ணும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. வித்யா, நாம இனி ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் இவங்க செஞ்ச பாவம் நம்மள சேர்ந்துரும். வாமா லட்சுமி, வாமா. வாமா. அப்பா ஒரு நிமிஷம். நான் எழுத படிக்க தெரியாதவ.
அந்தஸ்துல உங்களை விட ரொம்ப கம்மியானவ. மாணிக்கத்தோட பொண்ணு. இந்த 3 விஷயம் தானே நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம். வித்யா, சொல்றத கேளுமா. உங்க பையனும் அதே தானே சொன்னாரு. மறக்க மாட்டேன். இது வரைக்கும் வேதாமா என்னை ஏத்துக்கிட்டா போதும், இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும்னு மட்டும்தான் என்னோட அதிகபட்ச லட்சியமா இருந்துச்சு. இனி அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். இனி என் லட்சியமே வேற. ஒரே ஒரு வார்த்தையில நாம வாழ்ந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டல. இனி என் உயிரே போனாலும் உன்னை என் புருஷன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கும் எனக்கும் இருந்த பந்தமே இந்த நிமிஷத்தோட முடிஞ்சிருச்சு. இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. மாணிக்கத்தோட பொண்ணு வித்யாங்கிற அடையாளத்தை மறைக்காம எந்த படிப்ப காரணமா சொல்லி என்ன நீங்க உதாசீனப்படுத்தினீங்களோ அந்த படிப்பாலேயே நான் உங்களை விட ஒரு படி அதிகமா வசந்து காட்டி அதே படிப்பை வச்சு அந்தஸ்துலயும் உங்களை மிஞ்சி காட்டல. நான் அரசன் ஒரு மாணிக்க பார்வதியோட பொண்ணு வித்யாவே இல்லை. வாங்கப்பா. வேதா, போறா வேதா. வேணான்னு சொல்லு வேதா, சொல்லு. வித்யா, வித்யா. மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. நான் யார் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ, யாரால பல அவமானங்களையும் கஷ்டத்தையும் சந்திச்சேனோ அந்த ஆளோட மகளை இந்த வீட்டு மருமகளாக்கிருக்கீங்க. நீங்க அவளுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் பதிலுக்கு அவ என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு பாத்தீங்கல்ல. வேதா, தப்பு 2 பக்கமும் இருக்கு. நாங்க உண்மையை மறைச்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வித்யாவை மொத்தமா கெட்டவன் சொல்லாத. இந்த குடும்பத்துக்காக அவ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா, அதெல்லாம் உனக்கே தெரியும். அதுக்காக அவ என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணுமா? அவளுக்கு செலவைக்கணுமா? சொல்லுங்க. இல்ல வேதா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இத்தனை வருஷமா பார்வதி செஞ்ச உதவிய சொல்லி காட்டி காட்டியே என்ன டார்ச்சர் பண்ணீங்க. இன்னைக்கு அந்த வித்யா செஞ்ச உதவிகள் எல்லாம் சொல்லி காட்டி என்ன டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவ வித்யாதான்னு இந்த வீட்டுக்குள்ள அவ வந்த முதல் நாளே தெரிஞ்சிருந்தா அப்பவே அவளை நான் இங்க இருந்து திருப்பி அனுப்பியிருப்பேன். அவ கூட தான் வாழ்வென்னு இவன் சொல்லியிருந்தானா இவனையும் சேர்த்து நான் தலை முழுகிருப்பேன். இத்தனை நாள் உண்மையை மறைச்சு
அவளை இந்த வீட்ல ஒருத்தியா மாத்துறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணிருக்கீங்க. அத இப்ப நியாயப்படுத்த பாக்குறீங்க. இல்ல, என்னால இதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இனி யாராவது இந்த வீட்ல இருந்துகிட்டு அந்த வித்யாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தா, அது நான் கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, மொத்தமா தலை முழுகிடுவேன். இனி அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்ல. அப்படி ஒருத்தி இந்த வீட்ல வாழ்ந்ததையே எல்லாருமே மறந்துருங்க. சஞ்சய், நான் உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு நீ எனக்கு செஞ்ச துரோகம் ரொம்ப பெருசு. அதை என்னால மறக்கவே முடியாது, உன்னை மன்னிக்கவும் முடியாது. இனி அவளை பத்தி நினைச்சா உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லாம போயிடும். அவளை மறந்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. வேதா, நான் உனக்கு விரும்பி போயில உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. படிப்பு அந்தஸ்து எதுவுமே கிடையாது, எனக்கு ஈக்குவலா கிடையாதாமா. அப்படி தெரிஞ்சு நான் தாலி கட்டப்பா. கட்டின புருஷனே என்ன பார்த்து நான் வாழ்ற வாழ்க்கை அவ ஓட்ட பிச்சைங்கிற அர்த்தத்துல பேசினா எந்த பொண்ணால அதை ஏத்துக்க முடியும்? நீ போட்ட பிச்சை வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சஞ்சய். நீங்க எழுந்து நடந்துட்டீங்கம்மா. அப்பா, வித்யா என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. டேய், அவ அப்படி சொல்லலடா. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து அவளை அப்படி சொல்ல வச்சிட்டீங்க. ஏன்டா இப்படி பண்ண? நீ ஏன்டா அப்படி பேசுன? அப்பா, நான் இது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைக்கலப்பா. அவளை ஹர்ட் பண்ணணும்னு நான் எதையுமே பேசல. அப்பா, நீங்களே பாத்தீங்களா, வித்யாவோட அப்பா நம்மளை பத்தியும் அம்மாவை பத்தியும் புரியாம பேசிட்டு இருந்தாரு. அப்பா, அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக நீ பெரிய தியாகி மாதிரியும்
வித்யாக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி தான் பேசுவியா? அப்பா வித்யா கிட்ட படிப்பு தகுதி தராதரன்னு என்னென்னமோ பேசிட்டியடா. ஒரு செகண்ட்ல உன் அம்மா புத்தி உன்கிட்டயே இருக்குன்னு காமிச்சிட்டியடா. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. நான் டேய், ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லுன்னு சொல்லுவாங்க. நீ அந்த வார்த்தையால வித்யா மனசையே கொன்னுட்டியடா. திரும்ப அவகிட்ட போய் நாம என்னன்றா பேசுறது? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் வேணும்னு பண்ணல. நான் மன்னிக்கிறதுல என்னடா இருக்கு? இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா நிக்கிற பொண்ணுடா அவ. உங்க அம்மாவே எதிர்த்து நின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப மனச நீ ஒரு வார்த்தையில சுக்குநூறா உடைச்சிட்டியடா. உலகமே எதிர்த்து நின்னாலும் தனக்கு துணையா தான் புருஷன் கூட நின்னா போதும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலான்னு எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நீயே அவளை விட்டு விலகி நின்னு யாரோ மாதிரி பேசிட்டியடா. ஏன்டா அப்படி பண்ண? வீசின கத்தியில விழுந்த கிளையையும் சொன்ன சொல்ல உடைஞ்ச மனசையும் திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஐயோ அப்பா, நான் ஏன் இப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியலப்பா. உன் அம்மா வித்யா இருக்கும் போதே பல தடவை அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. ஆனா எதுக்குமே வித்யா இவ்ளோ ஃபீல் பண்ணதே இல்ல. நீயே அப்படி பேசும்போது அவளால எப்படிடா தாங்கிக்க முடியும்? அப்பா நான் பேசுனது தப்புதான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் வித்யா மனசை மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அவகிட்ட பேசு, பேசி மன்னிப்பு கேளு. அப்பா அவனை மன்னிச்சிருவாளா? மன்னிப்பாளா? கால் பண்ணி பேசுவாளா? முதல்ல அவளுக்கு கால் பண்ணி பேசுறா. பேசு. சரி, இதோ பண்றேன். போனை கட் பண்றாப்பா. டேய், மறுபடியும் பண்றா, பண்ணு. மறுபடியும் கட் பண்றாப்பா. டேய், திரும்ப திரும்ப பண்றா, ட்ரை பண்ணிக்கிட்டே இருடா. குடும்பம் யாரு? ஹலோ மாமா. லவுட் ஸ்பீக்கர் போடு. மாமா. மாமாவா? டேய், யாருக்கு யாரா மாமா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை அப்பவே அந்த இடத்துல வெட்டி போட்டுக்கணும். என் பொண்ணுக்காக பொறுமையா வந்த. டேய், உனக்கு என் பொண்ணுக்கும் இனி எதுவும் இல்லைன்னு அங்கேயே தலை முழுகிறதுக்கு அப்புறம் எதுக்கு என் பொண்ணுக்கு போன் பண்ணிட்டே இருக்க? நிமிஷம். இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு அப்படி பேசல. தயவு செஞ்சு வித்யா கிட்ட போன் கொடுங்க. மரியாதையா போனை வச்சுட்டா உனக்கு நல்லது. இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இல்ல நான் மணிக்கம் இத பாரு, அவசரப்படாத. இது நம்ம பசங்களோட வாழ்க்கை. நமக்குள்ள இருக்கிற பகையால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. டேய், உன்னை நான் என் நண்பனா நினைச்சதுக்கு என் பொண்டாட்டி உசுரை விட்டுட்டான். என் குடும்பம் சின்ன பின்னமாயிடுச்சு. இப்போ என் பொண்ணு வாழ்க்கை நாசமாயிடுச்சு. டேய் சந்திரமோகா, இல்லடா, சத்தியமா சொல்றேன்டா, எங்க பாவங்களை சும்மா விடாது. நீயும் உன் குடும்பமும் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. டேய் மணிக்கம். டேய், தலைச்சம்பள வாழ்க்கை கெட்டு போனா குடும்பமே தரிகட்டு போயிடுன்னு சொல்லுவாங்கடா. அந்த மாதிரி என் பொண்ண இன்னைக்கு வாழ வெட்டியாக்கி வீட்டுல உட்கார வச்சிட்டீங்கல்ல. டேய், உன் பொண்டாட்டி அவன் நினைச்சத சாதிச்சிட்டால. கபா, கண்டிப்பா ஒரு நாள் எங்க நிலைமை உங்களுக்கு வரும். அந்த சாமி உங்களுக்கு கூலி கொடுக்கும். மணிக்கம், தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. வித்யா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் எல்லாமே பண்ணேன். இப்பவும் அவங்க சேர்ந்து வாழணும் தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி என் பையன் அப்படிலாம் கிடையாதுடா. டேய், புரிஞ்சுக்கடா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டல நீ? அம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? வித்யா, நான் உன் மாமா பேசுறேம்மா. சஞ்சய், உங்க பையன் கிட்ட போனை கொடுங்க. வித்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. உங்க பையன் கிட்ட போனை கொடுங்கன்னு சொன்னேன். வித்யா பேசுறா, நீ பேசு. ஹலோ வித்யா, ப்ளீஸ் வித்யா, நான் ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு வித்யா. உன் மேல சத்தியமா உன்னை அவமானப்படுத்தணும் நான் அப்படி பேசவே இல்லை.
கோவத்துல நான் உன் அம்மா பத்தி தப்பா பேசியிருந்தா நீ என்ன சும்மா விட்டுருப்பியா சஞ்சய்? கட்டின பொண்டாட்டின்னு கூட பாத்திருக்க மாட்டேல்ல? இல்ல வித்யா, நான் அம்மானா ஒரு நியாயம், பொண்டாட்டினா வேற ஒரு நியாயம், அப்படிதானே? இல்ல வித்யா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்னை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரச்சனை ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு சஞ்சய். நீயும் ஒரு சராசரியான ஆள் தானே காட்டிட்ட. வித்யா, அது ஏதோ கோவத்துல வந்த வார்த்தை வித்யா. அந்த வார்த்தைக்காக நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம பண்ணிடாத ப்ளீஸ். நீ சொன்னது வார்த்தை இல்ல சஞ்சய், அத்தனை துப்பாக்கில இருந்து வந்த தோட்டாவுக்கு சமம். அது என் மனச ரணமாக்கிருச்சு. அந்த ரணம் ஆறதுக்கு மருந்தே இல்ல. இனி என் உசுறு போற வரைக்கும் அது என் மனசை விட்டு போகாத. இனி உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. வித்யா வித்யா, ஒரு நிமிஷம் வித்யா, என்ன மன்னிச்சிரு வித்யா. வித்யா, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. வித்யா ப்ளீஸ், வித்யா.